ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனது மகள் மிகவும் சோம்பேறித்தனமாக இருப்பாள். அதனால் எனது மருமகனுக்கு எரிச்சல் ஏற்பட்டு ஒரு நாள் இரவு ஒரு 12 மணிக்கு அவன் என்னை தன் அறைக்கு அழைத்து, இன்று என் மனைவி தூங்கி கொண்டிருக்கின்றாள், இப்படிப்பட்ட நிலையில் நான் எப்படி இருக்க முடியும் என்று கூறி என்னை அவனது படுக்கையில் படுக்க வைத்தான். நானும் என் மகளின் நலனுக்காக அன்று படுக்கைக்கு சென்றேன். நான் என் மகளுக்கு 23வது வயதிலேயே திருமணம் செய்து வைத்தேன். அவள் எனக்கு ஒரே மகள் என்பதால் அவளை மிகவும் பெருமையுடன் தான் வளர்த்தேன். அவளுக்கு வீட்டு வேலைகளை செய்யும் பழக்கமும் கூட இல்லை. அதனால் எனக்கு ஒரு நல்ல மருமகன் தேவைப்பட்டான். பல வருடங்களாக தேடிய பிறகு எனக்கு விருப்பமான மருமகன் கிடைத்தான். அவன் அந்த வீட்டில் ஒரே மகனாக இருந்தான். அவனுக்கு பெற்றோர்களும் இல்லை, உடன் பிறந்தவர்களும் இல்லை. அவனுக்கு நல்ல வேலை மற்றும் சொந்த வீடும் இருந்தது. என் மகளுக்கு இது மிகவும் நல்ல உறவாக இருந்தது. அதனால் நான் உடனடியாக திருமண ஏற்பாடுகளை செய்தேன். நான் அப்போது என் மகளுக்கு திருமணத்தையும் செய்து வைத்தேன். அதனால் திருமணத்திற்கு பிறகு நான் எதிர்பார்த்ததை எதுவும் நிறைவேறவில்லை. அப்போதுதான் என் மகள் தன் கணவனை சரியாக கவனிக்கவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் அவரிடமிருந்து 6 மாதங்களாகியும் இன்னும் சந்தோஷமான செய்தி எதுவுமே வரவில்லை. திருமணத்திற்கு முன்பு நானும் அவளுக்கு நன்றாக அறிவுரையை கூறியிருந்தேன். அவள் எல்லாவற்றையும் ஏற்றும் கொண்டாள். ஆனால் திருமணமாகி சில மாதங்களுக்கு பிறகு அவளை பற்றி சில புகார்கள் கேட்க ஆரம்பித்தேன். முதலில் அவளது சோம்பேறித்தனத்தை என் மருமகன் பொறுத்து கொண்டான். ஆனால் இப்பொழுது அவன் 2 வீடுகளின் பொறுப்பையும் பார்க்க வேண்டியிருந்ததனால் இருவருக்கும் எரிச்சல் ஏற்பட்டது. ஒரு நாள் என் மகளை பற்றி தெரிந்து கொள்ள அவர்கள் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். அங்கு 2 நாட்களும் இருந்தேன். 2 நாட்களுக்கு பிறகு நானும் வீட்டிற்கு செல்லும் பொழுது அப்போது என் மகள் என்னை தடுத்து, அம்மா, இப்போது எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கின்றது. இன்னும் சில நாட்கள் எனக்கு உதவியாக இங்கேயே இருங்கள். வீட்டிற்கு சென்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கூறினாள். என் மகளின் சோம்பேறித்தனத்தை நான் அறிந்திருந்தேன். கடந்த 2 நாட்களாக அவளுக்கு வேலையில் இருந்து பின்வாங்குவதை நான் கவனித்திருந்தேன். அவளது சோம்பேறித்தனத்தை பார்த்து எனக்கு பயம் ஏற்பட்டது. இதனால் என் மருமகன் ஒரு நாள் அவளை விட்டு விலக முடிவு செய்யலாம் என்று எனக்கு ஒரு பயம். என் மருமகன் அவனது சோம்பேறித்தனத்தை மிகவும் அமைதியாக பொறுத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் எந்த மனிதனின் கோபமும் ஒரு அளவுக்கு மேல் வெளிப்பட்டுவிடும். ஒரு நாள் இரவு என் மருமகன் என் அறைக்கு வந்து, அத்தை, பாருங்கள், உங்கள் மகள் எவ்வளவு ஆழமாக தூங்குகின்றாள் என்று. இப்போது எங்கள் திருமணம் முடிந்து 6 மாதங்களும் ஆகிவிட்டனர். ஆனால் இவள் இந்த 6 மாதங்களில் 6 வருடங்கள் சென்றது போல் செய்துவிட்டாள். கணவனுக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரிய வேண்டும். அவளுக்கு தூக்கம் ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவள் என்னிடத்திலும் எந்த ஆர்வத்தையும் அவள் காட்டவே இல்லை. அவளுக்கு என் மீது காதல் இல்லையோ என்னவோ. இப்போதே பார்த்தாலும் தூங்கிக் கொண்டேதான் இருக்கின்றாள். இப்பொழுது அவளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்தை சொல்லி சொல்லி எனக்கு தலைவலியே வருகின்றது. அதனால் நான் இங்கு தனியாக தூங்குகின்றேன் என்று கூறினான். நான் மருமகனின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் கவலைப்பட்டேன். என் மருமகன் என் மகளை பற்றி முழுமையாக திருப்தி அடையவில்லை என்று எனக்கு தோன்றியது. நீங்கள் எந்த கவலையும் செய்ய வேண்டாம், நான் அவளிடம் பேசுகின்றேன் என்று அவனிடம் நான் கூறினேன். அந்த இரவு என் கண்களில் தூக்கமே இல்லை. காலை விரைவாக விடியட்டும், நான் என் மகளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். காலையில் மருமகன் அலுவலகத்திலிருந்து சென்றவுடன் நான் அப்போது என் மகளிடம் பேச நான் முடிவு செய்தேன். திருமணத்திற்கு பிறகு கணவனை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்க வேண்டும். உன் தூக்கம் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறது என்று நான் பார்த்தேன்.
உன் கணவனுக்கு உன் தூக்கத்தினால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகின்றது என்று உனக்கு தெரியுமா என்று நான் கேட்டபோது, அதற்கு அப்போது என் மகள், அம்மா, என் தூக்கத்தை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினாள். அவளுக்கு நான் எவ்வளவு நேரம் தூங்குகின்றாள் என்று அப்பொழுது தெரியவில்லை. இருப்பினும் நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். அந்த நாள் இரவில் மருமகன் வெளியே இல்லை. அப்போது அவள் மகளுடன் அறையில்தான் இருக்க வேண்டும். அவளுக்கு இடையே எல்லாம் சரியா இருக்கின்றதா இல்லையா என்று பார்க்க நான் அவர்கள் அறைக்கு வெளியே மெதுவாக சென்றேன். அங்கு சென்று அவர்கள் அறைக்குள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தேன். அப்போது எட்டி பார்த்தபோது உள்ளே மருமகன் அறையின் ஜன்னலை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான். ஆனால் அப்போது என் மகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். காலை நேர என் பேச்சு அவள் மீது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நினைத்து நான் கவலை அடைந்தேன். நான் அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்த போது என் கால் தவறி கீழே விழுந்தேன். என் சத்தம் கேட்டு மருமகன் வெளியே ஓடி வந்தார். அத்தை, இந்த நேரத்தில் நீங்கள் எங்கள் அறைக்கு வெளியே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். காலையில் நான் அப்போதுதான் என் மகளிடம் அறிவுரை கூறியிருந்தேன். இன்று அவள் தூங்குகின்றாளா என்று பார்க்கத்தான் வந்தேன் என்றேன். அதற்கு மருமகன், அவள் எவ்வளவோ அறிவுரை கூறினாலும் எந்த பயனுமே இல்லை. நானும் இப்பொழுது அவளை கண்டு கொள்ளாமலே விட்டுவிட்டேன். நீங்கள் அவளுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் கொடுக்க வேண்டாம். அதனால் தான் இப்பொழுது உங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினான். பின்னர் மருமகன் என்னை தூக்கி என் கையை அவன் கையில் பிடித்து என்னை அதன் அறைக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தான். என் அறையில் வந்தவுடன் மருமகன் அடிபட்ட என் கால்களை அழுத்த ஆரம்பித்தான். அவனது தொடுததனால் நான் வெட்கப்பட்டேன். நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அவன் கூறினான். மருமகன் மிகவும் தைரியமான இயல்புடையவனாக இருந்தான். ஆனால் எனக்கு இது எல்லாம் புதிதாகத்தான் இருந்தது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு இடையே ஒரு புதிய உறவு வளர ஆரம்பித்தது. அவன் என் அடிப்பட்ட கால்களை தடவி விட்டான். அந்த நேரத்தில் மருமகனின் கண்கள் என் மீது வித்தியாசமாக திரும்பின. அந்த நேரத்தில் எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நானும் இன்னும் அழகாகத்தான் இருக்கின்றேன். நான் முன்பு இருந்தது போலவே இளமையாகவே இருக்கின்றேன். பின்னர் மருமகன் என்னிடம், அத்தை, உங்கள் மகளை விட நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் இளமையாகவே தோன்றுகிறீர்கள் என்று கூறினான். அவனது வார்த்தைகளை கேட்டு நான் சிரித்தேன். பின்னர் வரும் நாட்களில் நான் அவளுக்கு எல்லாவற்றையும் கற்பிக்க முயற்சித்தேன். அவள் என்னிடம் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். என் மகள் வீட்டிற்கு சென்ற பிறகு நான் 2 வேளை உணவு உண்பதையே மறந்துவிட்டேன். இரவு பாத்திரங்களின் சத்தம் கேட்டது. உடனே அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் மருமகன் சமையல் அறையிலிருந்து உணவு தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். என்னை பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சி அடைந்தான். இரவில் உணவு தட்டு எடுத்துக்கொண்டு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டேன். மிகவும் பசி ஏற்படுகின்றது. நீங்கள் செய்த சுவையான உணவுகளின் சுவை திடீரென்று எனக்கு இப்போது உண்ணலாம் என்று நினைவிற்கு வந்தது. அதனால்தான் நான் இப்போது சிறிது உணவு உண்ணலாம் என்று வந்தேன். வாருங்கள், நாம் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து உண்போம் என்று கூறி மருமகன் என்னை டைனிங் மேசையில் உட்கார சொன்னான். அவன் எனக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தான். அவன் எனக்கு உணவு பரிமாறும் பொழுது அவன் என் கண்களை தொடர்ந்து பார்த்தான். சில நொடிகள் நான் அவனது மாமியார் என்று மறந்து விட்டான். நான் 2 உருண்டைகள் உண்டு தண்ணீர் குடித்தவுடன் என் வயிறு நிரம்பி விட்டது. இன்று மருமகனிடம் கூறினேன். ஆனால் மருமகன் மீண்டும் உண்ண வற்புறுத்தினான். ஆனால் இப்பொழுது நான் அவனுக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தேன். ஆனால் அப்பொழுது அவன் என்னுடன் மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டான். என்னால் அவனை தடுக்க முடியவில்லை. நான் மருமகனிடம், இன்று சில மாணவர்கள் வீட்டை வாடகைக்கு எடுக்க கேட்கின்றார்கள். உங்கள் வீட்டின் மேல் அறை காலியாகத்தானே உள்ளது, அந்த அறையை வாடகைக்கு விடலாமே என்று கேட்டேன். அதற்கு மருமகன் மறுத்து விட்டான். ஆனால் அந்த அறையை அவர் வீணாக போட்டியே வைத்திருப்பார்.
பின்பு நான் வேறு எதுவுமே கூறவில்லை. ஆனால் மறுநாள் இரவு மருமகன் தான் எல்லையை மீறினான். அவன் என் அறைக்கு வந்து என் கையை பிடித்து தன் அறையை அழைத்து சென்றான். நான் மிகவும் பயந்து போனேன். என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவன் எனக்கு ஒரு குட்டியான நைட்டியை எடுத்து கொடுத்து இதை அணிந்து வாருங்கள் என்று கூறினான். அவனது வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீ என்ன சொல்ல வருகின்றாய்? நான் உன் மாமியார், அதை மறந்து விடாதே என்று கூறினேன். அதற்கு அவன், இன்றும் அவள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாள். இப்படி இருக்கும் பொழுது நான் என் வீட்டின் மற்ற வேலைகளை உங்களிடமிருந்து முடிக்க வேண்டும் இல்லையா? இந்த நைட்டியை நான் அவளுக்காக வாங்கி வந்தேன். ஆனால் அவள் அதை அணியவில்லை. இப்போது நீங்கள் இந்த நைட்டியை அணிந்து இங்கே வாருங்கள் என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் உன் மாமியார், நீ அதை மறக்கக்கூடாது என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன். மறுநாள் அவள் எழுந்த பிறகு காலை உணவு தயாரித்து கொண்டிருந்தாள். உணவு உண்ணும் போது நான் அவள் கையில் அந்த நைட்டியை கொடுத்து, நீ சரியாக மாற மாட்டாய் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. ஆனால் நான் இங்கிருந்து செல்கின்றேன். உன் காரணத்தால் உன் கணவன் இந்த நைட்டியை எனக்கு கொடுத்து தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினான். உன் காரணத்தினால் நான் அவன் பேச்சை எல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. நீ உன் கணவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பு வீண் என்று கூறினேன். என் வார்த்தைகளை கேட்டு அவன் அழ ஆரம்பித்தாள். அம்மா, சில நாட்களாக என் நன்மைக்காக நீங்கள் என்னை சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள். எனக்கு எல்லாம் புரிகின்றது. ஆனால் நான் தூங்காமல் இருக்க மிகவும் முயற்சிக்கின்றேன். ஆனாலும் கூட இரவில் ஆழ்ந்த உறக்கம் எப்படி வருகின்றது என்று எனக்கே புரியவில்லை. திருமணமாகி சில நாட்களுக்கு பிறகு நான் திடீரென்று எனக்கு இப்படி உறக்கம் வர ஆரம்பித்தது. அப்போது வினோத் என்னை பற்றி என்ன சொல்கின்றான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுவரை என் அனுபவத்தில் வினோத்துக்கு என் மீது எந்த ஒரு ஆர்வமுமே இல்லை என்று எனக்கு தோன்றுகின்றது என்று நான் கூறினேன். அப்போது என் மகள் தன் கணவனை பற்றி பொய் சொல்கின்றாளோ அல்லது வினோத் தன் மனைவியை பற்றி பொய் சொல்கின்றானோ என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதனால் நான் ஒரு திட்டம் தீட்டினேன். அந்த இரவு தன் மகளை தன் அறைக்கு சொல்லிவிட்டு அவள் இடத்தில் நான் படுத்தேன். அப்போது அவள் அணியும் வகையில் ஒரு கவுன் அணிந்து கொண்டு அவள் இடத்தில் படுக்க முயற்சித்தேன். அப்போது என் முகத்தின் மீது போர்வையை வைத்து மறைத்து கொண்டேன். மருமகன் அறைக்கு வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். அப்பொழுது மருமகன் என்னை செல்வி என்று நினைத்து என் கால்களை தொட்டு பார்த்தான். அப்பொழுது எனக்கு அவனுக்கு என் மீது ஏதோ ஒரு சந்தேகம் வந்துவிடுமோ என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் கதவை தட்டப்படும் சத்தம் கேட்டபோது அங்கு ஒரு பெண்மணியின் குரல் கேட்டது. மருமகன் என் கால்களை தொடுவதை பார்த்து அந்த பெண், வினோத், இப்பொழுது நீ என்னை விட்டுவிட்டாய். இப்பொழுது உன் முட்டாள் மனைவியை உனக்கு நன்றாக தோன்றுகின்றாளோ என்று கேட்டாள். அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டவுடன் மருமகனின் கை என் கால்களில் இருந்து எடுக்கப்பட்டது. நான் போர்வையின் சிறிய இடைவெளியில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பெண் மருமகனின் அறைக்கு வந்திருந்தால் அவள் வினோத்தின் கையை பிடித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் தன் படுக்கையின் அருகில் வருவது தெரிந்தது. அந்த பெண், வினோத், சற்று பொறுமையாக இரு. உன் மனைவி நன்றாக தூங்கிவிட்டாளா என்று முதலில் பார் என்றார். அதற்கு என் மருமகன், அவள் காலை வரை எழுந்திருக்கவே மாட்டாள். ஏனெனில் இன்றும் நான் அவளது குடிநீரில் மாத்திரையை கலந்து விட்டேன் என்று கூறினாள். அந்த பெண் தன் மனைவியின் வேலையை முடித்து, ஆனால் உன் மாமியாரை என்ன செய்வது? அவர்களால் நமது தினசரி சந்திப்புக்கு சிறிய தடை ஏது வருமோ என்று கூறினாள். அதற்கு வினோத், நான் என் மாமியாருடன் வேறு விதமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்படி நடந்து கொண்டாலும் அவர்கள் என் மேல் வருத்தப்பட்டு தங்கள் வீட்டிற்கு செல்வார்கள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் இங்கிருந்து செல்ல தயாராகவே இல்லை என்று கூறினான். என் மருமகன் மற்றும் அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதாவது, மருமகன் என் மகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றான்.
என் மருமகனின் அந்த இரவே எடுத்து வந்த உணவு கூட இந்த பெண்ணுக்காகத்தான் என்பது இப்போதுதான் எனக்கு புரிந்தது. இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிந்தும் தாங்க முடியாமல் நான் அப்போது போர்வையிலிருந்து வெளியே வந்து இருவரையுமே பார்த்தேன். என்னை பார்த்தவுடன் மருமகனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் உன்னை நல்ல மனிதனாக நினைத்தேன். ஆனால் நீ என் மகளுக்கு துரோகம் செய்கின்றாயே, உன்னை எளிதாக விடமாட்டேன் என்று கூறினேன். அதற்கு அந்த பெண், உன் மகள் சற்று முட்டாளாக இருக்கின்றாள், இப்படிப்பட்ட பெண்களை எந்த ஆணுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்று சிரித்தபடியே கூறினாள். இப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் உன்னிடமிருந்து உன் மகளிடமிருந்தும் விடை பெறுகின்றோம் என்று கூறினாள். மேலும் நான் இப்பொழுது மாடி அறையில் தனியாகத்தான் இருக்கின்றேன். இனிமேல் இந்த வீட்டில் நான் சுதந்திரமாக இருப்பேன் என்றாள். அப்பொழுது மருமகன், நான் உன்னுடன் என் வாழ்க்கையை கழிக்க முடியாது. உன்னை போன்ற பெண்கள் வெறும் நேரம் கழிக்கத்தான். நான் என் மனைவியை விட்டு பிரிய முடியாது என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளை கேட்டு அந்த பெண் அழுது கொண்டே சென்று விட்டாள். மருமகனின் அநாகரிக உறவு பற்றி தெரிந்தவுடன் எனக்கு மிக பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அங்கு மருமகன் என் முன் மிகவும் நல்லவனாகவே நடித்தான். ஆனாலும் அவன் உண்மையில் எப்படிப்பட்டவன் என்று இப்பொழுது எனக்கு தெரிந்தது. நான் என் அப்பாவி மகளை அப்படிப்பட்ட நபருடன் வாழ விடவில்லை. மருமகனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என் காவலாளர்களிடம் ஒப்படைத்தேன். நான் அப்பொழுது மேலும் என் மகளை ஒரு பொய்யான உறவில் இருந்து விடுவித்தேன். இன்றைய காலங்களில் யாரும் எப்போது வேண்டுமானாலும் யாருக்குமே துரோகம் செய்யலாம். எனவே யாரையும் நம்பவே வேண்டாம். யாரை நம்பக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகவே நம்முடைய ஒவ்வொரு அடியையும் சிந்தித்து தான் எடுத்து வைக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.